வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 22. இன்றைய சிந்தனை தலைப்பு முழுமை பேறு. என்னென்ன பல தடவை ஆசான் அழுத்தந்தை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம். சில நேரத்துகளில் நம்ம முழுமை பேறு அடைஞ்சிட்டோமா இல்லையா, மனவளக்கலையில் நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் மகரிஷி இன்றைய அந்த சிந்தனையில் நமக்கு கொடுக்குறார். ஏன்னா அந்த முழுமை பேருங்கிறது என்னென்னா ஃபுல்ஃபில்னஸ் ஆங்கிலத்தில். அதைத்தான் முற்காலத்தில் இருந்தவங்க முக்தி மோட்சம் அப்படிங்கிற வார்த்தையில் சொன்னாங்க. முக்தி மோட்சம்லாம் இப்போ செத்து போன பிறகுனாங்க. உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே உடல் உயிர் மனம் இந்த மூணும் லயமாகி நம்ம வாழ்க்கையை மன நிறைவோடு வாழணும். இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்தல். எப்போ பார்த்தாலும் இந்த மனித மனம் குறை குறை குறைனே வாழ்ந்து பழகிருச்சு. ஆனால் அந்த குறையை நிறைவாக்கணும்னா நம்மக்கிட்ட என்னென்ன நிறைகள் இருக்குங்கிறது மனிதனுக்கு தெரியல. அது அவ்வப்போது தோன்றிய மகான்கள் எல்லாரும் தெய்வீகத்தன்மையை உள்ளடக்கமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறத உணர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு வழிமுறைகளில். அந்த வகையில் இந்த குண்டலினி தவத்தின் மூலமாக மனவளக்கலை யோக பயிற்சிகளை நம்முடைய மகரிஷி மனவளக்கலை பயிற்சிகளை முழுமையாக செய்து வந்தோம்னாக்க அந்த மிச்சம் இருக்கிற நாளில் அந்த முழுமை பெற்ற வாழ்க்கை, இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்தல், அமைதியாக வாழ்தல், தானும் வாழ்தல், மற்றவர்களையும் வாழ வைத்தல், தன்னால் முடிஞ்சதையெல்லாம் மற்றவங்களுக்கு செய்கிறது என்ற வகையில் தான் உயர மற்றவர்களை உயர்த்த. ஏன்னா வாழ்த்தி வாழ்த்தி நாமும் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம் பார் மகரிஷி. இப்போ அந்த வகையில் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் கடமைங்கிற ஒரு உணர்வு இருக்குது. பிறந்துட்டோம், சாகிற வரைக்கும் வாழ்ந்தே ஆகணும். அடிப்படை தேவைகள் நமக்கு வேணும். அதையெல்லாம் பெறுவதற்கு முயற்சி பண்ணும்போது அது மிருகங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் எந்த ஜீவனாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் இயற்கையில் சீற்றங்கள் வருது, வேற்றுயிர் பகைகள் வருது, தற்செயலாக விபத்துக்கள் வருது. இதிலிருந்து காத்து கொண்டு தான் ஆகணும். அப்போ அந்த அறிவு வளர்ச்சிங்கிறது ஆரம்ப நிலையிலேயே இருந்துச்சு அப்படின்னதுனாக்க அது பயன்படாது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சின்னாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது சிந்தனை ஆற்றல், அதுதான் வயது வந்துருச்சும்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு 14 வயசில் வரும்போது சுய சிந்தனைன்னு வருது. இது வரைக்கும் அம்மா அப்பா சொல்கிறது, மற்றவங்க சொல்கிறது, இதை கேட்டே நடந்துக்கிட்டு அவங்களுடைய பண்புகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே நாம் பின்பற்றிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு கோணத்திலே போயிட்டுருப்போம். இப்போ அதிலேருந்து மீட்பு பெற்று மனிதன் மாமனிதனாக உயரணும். அப்போ தான் முழுமை பேர் அடைய முடியும். வாழ்கிற வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழணும். அதான் நம்முடைய குருமகான் சொல்வார், ஒரு இருட்டறைக்கு போகிறீங்க, அந்த அறைக்குள்ளே நுழையும் போது ஒரு கையில் ஒரு டார்ச் வச்சுருந்தீங்கன்னா எந்த இடத்துல நாற்காலி இருக்குது, எந்த இடத்துல மேசை இருக்குது, எந்த இடத்துல ஜாமான் இருக்குதுன்னு தெரிஞ்சு வெளிச்சத்தில் போகும்போது கீழே விழுக மாட்டேங்க, தடுமாற மாட்டேங்க. ஆனால் வெளிச்சம் இல்லாமல் இருட்டான ஒரு அறைக்குள்ளே போகும்போது என்ன ஆகும், தடுக்கிட்டு கீழே விழுந்துருவீங்க. அப்புறம் எந்திரிக்க முடியாமல் தவிக்கணும், என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது. அதுபோல் வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்கிறதுக்கு அந்த கையில் இருக்க விளக்கு மாதிரி நம்முடைய அறிவு என்பது ஒரு தெளிவு நிலையில் இருக்கணும். குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் தான் நமக்கு ஏதோ அழுதாக நமக்கு பால் தர்றாங்க, அம்மா பசி ஆத்துறாங்க, அந்த அளவுக்கு அம்மா அப்பா அவ்வளோதான் தெரியுது. எல்லாமே இருக்க நிறைய அனுபவங்கள் ஏற்படும் போது அந்த அறிவு உயர்ந்து கொண்டே வருது. மூளை வளர்ச்சிங்கிறது ஒரு 3 வயதோடு முடிஞ்சு போயிடுச்சு. மூளை அவ்வளவுதான், ஒரு இருதயத்தின் அளவு தான், ஒரு கைப்பிடி அளவு தான். ஆனால் அறிவுத்திறன்னு சொல்லக்கூடியது இறைநிலையிலிருந்து வந்த அவ்வளவும் கருமையத்தில் அடக்கம் பெற்றிருக்குதே, அது அவ்வப்போது எழுச்சி பெற தன்னுடைய ஆதியாகிய மூலமாகிய அந்த இறைநிலையை நோக்கிய பயணம் தான் மனித வாழ்க்கையே. அதுக்கு பக்தி என்ற நம்பிக்கை வழியிலிருந்து ஞானம் என்ற விளக்க வழிக்கு வரணும். அந்த பக்தி என்பது தேவைதான். ஒரு காய் தான் கனியாக முடியும், எடுத்த உடனே கனி வராது. அதே போல் ஒரு குழந்தையாக இருந்து நடுத்தர வயதுக்கு வந்து சில அனுபவங்கள், சில அறிவு ஆற்றல் இதெல்லாம் உயர்த்தி கொண்டே வந்து அதன் பிறகு தான் அது முதிர்ச்சி அடைய முடியுமே இல்லாமல் எடுத்த உடனே எல்லா அனுபவத்தோடு ஒரு குழந்தை பிறந்துட முடியாதே. அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வாழ்க்கையை இனிமையாக வாழ முடியும். அப்போ அந்த வகையில் அந்த பக்தி என்ற நம்பிக்கை வழியில் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட்
பாயிண்ட்டை தான் நிறைய தத்துவ விசாரங்களாக சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய வாழ்க்கைக்காக பிறரை துன்புறுத்தி வாழ்ந்தோம்னா அது மிருகநிலை வாழ்க்கை. ஏன் அப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, மிருகத்தினுடைய வித்து நமக்குள்ளார இருக்குது. அவ்வப்போது அது எழுச்சி பெறுது சந்தர்ப்பப்படும் போது. அதிலிருந்து மீட்பு பெற்று மனிதன் மாமனிதனாக உயரணும்னா விளக்க வழிக்கு வரணும். ஏன்னா ஒரு உருவ கடவுளர்களை ஏற்படுத்தி வச்சு அதுக்கு சில கதைகளையெல்லாம் சொல்லி வச்சு அதுக்கு மகரிஷி தான் வேடிக்கையாக சொல்லுவார். அந்த காலத்தில் கடவுள் தத்துவத்தை ஏற்படுத்தின உடனே பீதாம்பரம் பட்டுன்னு கட்டுவாங்க. இன்றைக்கு நைலான் துணி கட்டாத கடவுளே கிடையாது. ஏன்னா மனிதன் எதையெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறானோ அதை பூரா கடவுளுக்கு போட்டு பார்த்தேன். இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்களுடைய அறிவில் எதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறதோ அதுவெல்லாம் நாம் கும்பிடுற கடவுளுக்கும். ஆனால் அந்த கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே. உன்னுடைய அறிவு தான் தெய்வங்கிறத நீ மறந்துட்டு மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்து வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் முழுமை பெற முடியுமா, மகிழ்ச்சி இருக்க முடியுமா, நிறைவு பெற முடியுமா, அமைதியாக இருக்க முடியுமா? மனசாட்சி உறுத்துமே. அதனால தான் விளக்க வழிங்கிறாங்க. அந்த விளக்க வழிங்கிறது தான் ஞான மார்க்கம்ங்கிறது. எந்த ஒன்றிலையும் எல்லாவற்றிலையும் இறைநிலை இருக்கிறது, எனக்கு உள்ளும் புறவுமாக இருக்கிறதுங்கிற ஒரு உண்மையை அதை முழுமை பெறு. அப்படி அந்த உணர்வு பெறும்போது என்ன நடக்கும் வாழ்க்கையிலேங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறாங்க. தனக்காக வாழ மாட்டாங்க, மற்றவர்களுக்காக வாழ்வாங்க. வினைப்பதிவுகளை கழித்துக்கொள்வதற்கு தான் இந்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்கள், ஜீவன்கள், இன்னும் தூய்ப்பு பொருள்கள் எல்லாமே நம்ம வினைகளை கழித்து கொள்வதற்கு தான். இங்கே நம்ம ஒன்றும் சாஸ்வதமாக இருக்க போகிறதில்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த பூமியை விட்டு போகத்தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையில் இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுடைய விளைவுகள் வரும்போது அது எதிர்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளணும்னா முழுமை பெறுங்கிற அந்த முக்தி நிலை, மோட்ச நிலை பெற்றால் தான் முடியும். அதுக்கு என்ன புளியம்பழமும் ஓடும் போலன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இந்த முதிர்ச்சி பெற்று அதை தான் இன்றைக்கு மகரிஷி சொல்லும்போது துரியாதீதம் பெற்றுட்டோம் அப்படின்னம்னாக்க அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று அடிக்கடி சொல்லுவாங்க. வீடு பேருங்கிறதா முழுமை பேர், அதுதான் முக்தி, அதுதான் மோட்சங்கிறது. அப்போ புளியம்பழமும் ஓடும் போலம்பாங்க. அது எப்படி? புளியம்பழம் முதல்ல பிஞ்சாக இருக்குது, அப்போ நம்ம தோலை உரிக்கவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது முதிர்ந்து பழமான பிறகு பார்த்தோம்னா எடுத்து இப்படி ஆட்டினோம்னா உள்ளே இருக்கிற கொட்டை கூட கலகலன்னு ஆடும். அந்தளவு அந்த பழமானது ஓட்டை விட்டு தனியாக பிரிஞ்சிடும். அதுபோல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் கூட தாமரை இலை தண்ணீர் போல் நம்முடைய கடமைகளை கடமைக்காகத்தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவக கடமை ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய திறன் கிடைச்சிடும். அப்போ அதெல்லாமே துரியாதீதத்தின் மூலமாகத்தான் அந்த நிலையை எய்த முடியுங்கிறார் மகரிஷி. நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இன்னும் இருக்க போகிற நாட்களில் நம்ம அந்த பற்று நீங்கின நிலையில் கடமைகளை கடமைக்காக செய்கிறதுங்கிற முறையில் பழகிட்டோம் அப்படின்னம்னாவே நமக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்போ அந்த பற்று நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பை தான் அந்த துரியாதீத தவங்கிற. துரியாதீதம் எடுத்தோடனே துரியாதீதம் முடியுமா? முடியாது. அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியது. இங்கே தற்சோதனைங்கிறது நம்முடைய குருமகான் தான். அவர் பண்ணின ஸ்பெஷலைசேஷனே இந்த தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். அகத்தை ஆய்வு செய்து எதெல்லாம் என்னுடைய நிறைவுக்கு, என்னுடைய அமைதிக்கு கேடாக இருக்கோ அதை என்னிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கான வழி வாய்ப்புகள் எப்படி செயல்படணும். அதுதான் அந்த தற்சோதனை. இல்லை அப்படின்னா தவம் செஞ்சு பிரயோஜனமே இல்லை. அப்போ தவம் தற்சோதனைங்கிறது மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி தான் தற்சோதனை. அங்கே தவத்தின் மூலமாக நமக்கு மன ஓர்மை கிடைக்குது, அறிவு கூர்மை கிடைக்குது, செயல்களில் சீர்மை, வாழ்க்கை நேர்மையாக இருக்குது. அப்போது 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியது. அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. முன்வினைகள் போமேன்னா எப்படி போகும்? எல்லாம் வெளிப்படும். அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் நம்மக்கிட்ட குறைவில்லாமல் இருக்கும். அது நல்ல வினையாக இருந்தாலும் சரி, தீய வினையாக இருந்தாலும் சரி, இன்பத்தை கண்டு கூத்தாடாமல், துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும். அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே.
இங்கே உலகத்தில் பற்று வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி தொடர் பிறவி தான். ஆனால் பிறவிகள் தோறும் துன்பம் துன்பம் துன்பம். கருமையும் தூய்மையான பிறகு குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கும்போது அதுக்கு துன்பம் வராது. ஆனால் எல்லாம் களங்கத்தோடையே வச்சுட்டு மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி, அப்புறம் செத்து போன உடனே நம்மள இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளும் வெளியே பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டு யார் மூலமாகவெல்லாம் செயல்படுத்த முடியுமோ அவங்களோடையெல்லாம் இணைஞ்சிக்கிட்டு எண்ணத்தால் பிறவி கருவழியே பிறவின்னு 2 பிறவிகள்லேயும் பார்த்தோம்னா துன்பம் தான் இன்றைக்கி மிஞ்சி கிடக்குது இந்த சமுதாயத்தில். இப்போ துன்பம் இல்லாமல் மனிதன் வாழணும், இருப்பதை கொண்டு நிறைவாக வாழணும், மனநிறைவோடு வாழணும். அப்படின்னாக்க உடல் உயிர் மனம் இந்த 3 பற்றி நல்ல ஒரு அறிந்து கொண்டு அதை சரியான முறையில் நிர்வகித்து பராமரித்து மற்றவங்களோட இணக்கத்தோடு வாழணும். நாம் அந்த சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கோம். பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய அறிவு ஆற்றல் உடல் எல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம் சமுதாயத்தினுடைய உழைப்பு. திருப்பி செய்யணும் அந்த சமுதாயத்துக்கு நாம். இப்போ அந்த வகையில் நம்முடைய கடமைகளையும் சரியான முறையில் செய்யணும். அப்படின்னாக்க அந்த முழுமை பெற்ற ஒரு நிலையில் தான் நம்மளால் நம்முடைய கடமைகளை ஆர்வத்தோட விருப்பத்தோட விருப்பத்தோடு விளங்கி கொண்டு செயல் செய்ய முடியும். அதுக்கெல்லாம் இந்த முழுமை பெறுங்கிற நிலையை ஏதோ முக்தி மோட்சங்கிறது வயதாகி 60 வயதுக்கு மேலே சாக போகிற நாளையில் அல்ல, வாழ்கிற காலத்திலே வயது வந்தவர்கள் எல்லாருமே அந்த நிலையிலிருந்து வாழ்க்கையை விளங்கி கொண்டு, எப்படி இருட்டு அறைக்குள்ளே போகும்போது கையில் டார்ச் இருக்கோ அது மாதிரி வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கான ஒரு பயிற்சி திட்டம்தான் மன வளக்கலை யோக பயிற்சி என்பதை மகரிஷி நமக்கு இன்றைக்கி ஒரு சரியான ஒரு சிந்தனையின் மூலமாக உணர்த்துறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.